ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ammatips.com. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் எப்படி கட் பண்ணிவிட்டு மாடல் ப்ளவுஸுக்கு மேலே வச்சு தைக்கிற துணியை மட்டும் அட்டாச் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறது வச்சுட்டு மேலே அப்படியே ப்ளவுஸ் மட்டும் போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸு கரெக்டாக வந்து பீஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். அழகாக அதேமாரி உள்பக்கமாக ப்ளவுஸை மடிச்சுட்டு ப்ளவுஸோட அளவு எங்கெல்லாம் இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே கொடுத்து தைச்சிருக்காங்க அந்த ப்ளவுஸு. ஸோ கொஞ்சம் அகலமாக இருக்குது ஃப்ரண்ட் நெக்கு. நான் அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இவங்களுக்கு ஷோல்டர் நெக் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 inches வச்சுருந்தேன். அதேமாரி ஆம்கோல் அளவு வந்துட்டு 1.5 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 1.5 inch அளவு தான் நம்ம மார்க் பண்ணோன்னா கைக்கிட்ட கொஞ்சம் சுருக்கம் வராமல் இருக்கும். ஸோ ஆம்கோலோட அகலமும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மேலேருந்து ஒரு 1.5 inch அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் பொசிஷனை வரைவோம் இல்லையா, அதை வரைஞ்சிக்கலாம். நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணுற மாதிரியே தான் இந்த ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணணும், வரையணும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா பட்டி பீஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பீஸில் வரையக்குள்ளே காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ பட்டி பீஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயின் பீஸோட, அதாவது வந்து பேக் சைடோட பீஸில் இருந்துட்டு பட்டி பீஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டோட உள்ள பட்டி உயரத்தை வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம வந்துட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்க தேவையில்ல, அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும். நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு 1/4 inch அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும். அதாவது வந்து மார்க் பண்ணுறது. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 1/2 inch அளவுக்கு தைக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணியே ஆகணும். ஸோ கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1/4 inch மட்டும் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டான அளவு வச்சுட்டு தைக்கிறதுக்கு 1.5 inch அளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான் இதில். இதே அளவே வச்சு நம்ம நார்மல் ப்ளவுஸும் கட் பண்ணிக்கலாம். இதில் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதான் இதில் மெயினே. 4 பீஸ் போட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் வெட்டிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு வெட்டுவாங்க. நான் இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாகவே போட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் வந்து பேக் சைடுக்கு எவ்வளோ உயரன்றதை வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருப்பேன். அதே அளவுக்கு நான் ஃப்ரண்ட் சைடை வெட்டி எடுத்துகிட்டு பேக் சைடை அதே உயரத்துக்கு வச்சுட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து நான் ரவுண்ட் ஷேப் கொடுக்க போகலை. இந்த கழுத்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் மாடலில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடலில் தான் நான் இதை தைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ரவுண்ட் கழுத்து வெட்டியும் நான் அதில் எப்படி வந்துட்டு அந்த மாடல் ப்ளவுஸ் வைக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ மேல் பக்கமாக வந்துட்டு மேல் பக்க பீஸை வந்து நான் லைனிங் பீஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு பேக்லேயும் வந்துட்டு பார்ட்ரு வர மாதிரி இருந்தது. ஸோ பார்ட்ரு நெக்கும் வச்சுட்டு நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அகலம் வந்து இதில் வந்து நெக்லஸ் மாடல் வேணுன்றதுனால கொஞ்சம் அகலமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ லைனிங் பீஸ் வந்துட்டு மேலே வச்சுட்டு உள்பக்கமாக வந்து மெயின் பீஸை வச்சுட்டு மேலே வச்சு நம்ம தைக்கிறோம்.
இப்போ நெக்லஸ் மாடல் கழுத்துக்கு நான் வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பீஸை திருப்பிக்கலாம். இது மேலே தான் ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறேன். இதோட பார்ட் வீடியோ வந்துட்டு 2 அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு கொஞ்சமாக மேலேயே ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நான் மாடலே பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் செகண்ட் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் எப்படி நான் வந்துட்டு மேக் பண்ணிக்கிறேன்றதும் தெரியும். இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலராக வந்து பிங்க் கலர் வச்சுட்டு மேலே வச்சு தைக்க போகிறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி துணியை கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி பீஸை உள்பக்கமாக கொடுத்து திருப்பி எடுத்துக்கிறோம். அப்போ தான் வச்சு மேலே வச்சு தைக்கும்போது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எல்லா பக்கமும் வந்துட்டு எப்படிலாம் வளைக்கிறோமோ அதே மாதிரி வளைச்சியும் கொடுக்கும் பீஸு. அதனால் நம்ம அதே மாதிரி மேலே வச்சு தைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் மேலே வச்சுட்டு தைக்கிறேன். கார்னரில் வரும்போது மட்டும் கொஞ்சமாக பீஸை உள்ளே மடித்து ஊசி இறக்கி திருப்பணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கார்னரில் அந்த ஷேப் வந்து அழகாக வந்து வரும். ரொம்ப சிம்பிளான மாடல் தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இதில் நான் காயின் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும், எனக்கு நல்லதாக இருந்தாலும் இல்லை கெட்டதாக இருந்தாலும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்ட்டு புதுசாக பிகினர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான மாடல் தைக்கணும் அப்படின்னாங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2-3 பேருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்